தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அந்த தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகிறது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து பட்டியல் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் என அடுத்தடுத்து சிறிய கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை தாண்டி மீதி 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் பாமகவுக்கு சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி, சோளிங்கர், மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போலூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார்கோவில், கீழ்வேலூர், பெரம்பூர், சேலம் வடக்கு மற்றும் அம்பத்தூர் ஆகிய 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது. இதில் முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது பெரம்பூர் தொகுதி. காரணம் என்னவென்று பார்த்தால், வரும் சட்டமன்ற தேர்தலில் முதன் முறையாக போட்டியிடும் கட்சியான தவேகாவின் தலைவரும் நட்சத்திர வேட்பாளருமான விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியை பாமக ஒதுக்கியிருக்கிறது அதிமுக. அதற்கான காரணம் என்ன? ஒருவேளை விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுவார் என்று எடுத்துக்கொண்டாலும், அப்படியான தொகுதியில் கடும் போட்டியாளரை அல்லவா நிறுத்த வேண்டும், அல்லது அதிமுக சார்பில் யாராவது போட்டியிட வேண்டும் அல்லவா? அதை விட்டுவிட்டு பாமகவுக்கு ஒதுக்கியது ஏன்? அப்படியானால் அந்த தொகுதியை விஜய்க்கு விட்டுக் கொடுக்கிறதா அதிமுக என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக எழுந்துள்ளது. இப்போது விட்டுக் கொடுத்தால்தான் எதிர்காலத்தில் விஜயின் மூலம் அதிமுகவுக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமா என்ற அதிமுக எண்ணுகிறதா என்ற சந்தேகம் எழும்பியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூரில் போட்டியிடுவதற்கான அனைத்து பணிகளையும் தொடங்கியுள்ள நிலையில் அதிமுகவின் இந்த முடிவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வலுவான போட்டியாளரை நிறுத்தினால் மட்டுமே விஜய் விட அதிக ஓட்டுகள் வாங்க முடியும் என்ற சூழலில் நிலவும் நிலையில் இப்படி ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தது ஏன் என்று அதிமுக தொண்டர்கள் குழப்பத்துள்ளார்கள். இல்லை என்றால் திமுக சார்பில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் தாவேக்கு விஜயின் பெரம்பூர் தொகுதியில் முட்டிக்கொள்ளட்டும் என்ற நோக்கம்தான் காரணமா என்று கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளது. ஆக மொத்தம் பாமகவுக்கு பெரம்பூர் தொகுதி ஒதுக்கிவிட்டு அந்த தொகுதி விஜய்க்கு தாரை வார்த்து கொடுத்து உள்ளதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.